நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு வரலாற்று பதிவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆக்ரா கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட சத்ரபதி சிவாஜி அந்த கோட்டையிலிருந்து பல கோடைக்குள் அவரும் அவருடைய மகன் சம்பாஜியும் தப்பித்து வெளியே வந்ததற்கு பிறகு முகலாய பேரரசன் அவுரங்கசீப் தன் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டதற்கு பிறகு 3 ஆண்டுகள் எந்த நேரடி நடவடிக்கைகளிலும் இறங்காமல் இருந்தார் சத்ரபதி சிவாஜி. அதற்கு பிறகு சிவாஜியை ராஜா என்று மற்றவர்கள் அழைப்பதை அவுரங்கசீப் ஒப்புக்கொண்டார் என்று வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கிறது. 1669ஆம் ஆண்டில் அவுரங்கசீப் சில இந்து கோவில்களை இடித்தார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு மீண்டும் போர்க்கொடி உயர்த்தினார் சிவாஜி. 1670இல் மீண்டும் 2வது முறையாக சூரத் நகரத்தை சூறையாடினார் சத்ரபதி சிவாஜி. இந்த முறை அவருக்கு கிடைத்தது 132 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்வங்கள். அதைத் தொடர்ந்து பல தாக்குதல்களை நடத்தி முகலாயர் வசமிருந்த பல கோட்டைகளை கைப்பற்றினார். தோல்வியிலிருந்து பல கோட்டைகளை மீண்டும் கைப்பற்றி தன்னுடைய வீரத்தை நிரூபித்தார் சத்ரபதி சிவாஜி. வடக்கே முகலாய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புகுந்து பெரும் தாக்குதல்களை நிகழ்த்தினார். இனி மராட்டிய அரசுக்கு சூரத் கப்பம் கட்ட வேண்டும் என்று சிவாஜி 1672இல் ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் அளவிற்கு முகலாயர்களின் நிலைமை மோசமானது. தொடர்ந்து இரு தரப்புக்கும் சில நேரடி யுத்தங்கள் நடந்தன. வல்லமை படைத்த முகலாய தளபதிகளில் பலர் சிவாஜியிடம் தொடர்ந்து தோற்று போனார்கள். 1674ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி மந்திரங்கள் முழங்க வான வேடிக்கைகள் நடத்தப்பட்டு கோலாகலமான விழாவில் சத்ரபதி என்ற பெயருடன் சிவாஜி முடிசூட்டி கொண்டார். சிவாஜி முடிசூட்டி கொண்டதிலும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுந்தது. சிவாஜி சத்திரியனாக பிறக்கவில்லை, ஆகவே அவருக்கு மன்னராக மகுடம் தரிப்பதற்கு தகுதியில்லை என்று அன்றைக்கு சிவாஜியை இந்து மத சாமியார்கள் முடிசூட்டி கொள்ள அனுமதி மறுத்தார்கள். பல வெற்றிகளை குவித்த சத்ரபதி சிவாஜி தன்னுடைய வாள் வீச்சில், குதிரைகளின் பாய்ச்சலில் பல வெற்றிகளை குவித்து இருந்தாலும் சந்தேரி கோட்டை, புரந்தர் கோட்டைகளை தன்னுடைய வாள் வீச்சில் வெற்றி பெற்றிருந்தாலும் சிவாஜிக்கு மன்னனாக மகுடம் தரிக்க அனுமதி மறுக்கப்பட்டது. கடைசியில் இந்து மத சாமியார் காக பட்டரின் காலில் விழுந்து வணங்கியதற்கு பிறகுதான் சிவாஜி மன்னனாக மகுடம் தரித்தார் என்பது வரலாற்றில் இன்னொரு முக்கியமான செய்தி. இந்து மத சாமியார்களால் மாவீரர்கள் எப்படியெல்லாம் அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இன்று வரை இந்த சம்பவம் ஒரு வரலாற்று ஆதாரம் என்பதையும் இந்த இடத்திலே நாம் கூர்ந்து கவனித்தாக வேண்டும். இன்றைக்கும் சிவாஜி அணிந்த ராஜ உடையும், அப்சல்கானை கொல்வதற்கு சிவாஜி பயன்படுத்திய புலி நகமும் புனேவில் உள்ள சதாரா மியூசியத்தில் இருப்பதை காணலாம். இப்படி சிவாஜி பட்டம் சூட்டி கொண்டதற்கு பின்பு அவர் அவுரங்கசீப்பிற்கு தொடர்ந்து தலைவலி கொடுத்து கொண்டே இருந்தார். சத்ரபதி என்று பட்டம் சூட்டி கொண்ட சிவாஜி அவுரங்கசீப்பிற்கு எழுதிய கடிதத்தில் அவருடைய எதிர்ப்பு உணர்ச்சியையும் அச்சமின்மையும் பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருக்கிறது. மேன்மை தாங்கிய சக்கரவர்த்தி ஆலம்கீர் அவர்களுக்கு தங்கள் பெரிய பாட்டனார் அக்பர் பாதுஷா 52 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து வல்லமை பொருந்திய கட்டுக்கோப்பான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டினார். மனித நேயத்தையும் நாட்டின் ஒற்றுமையையும் மதித்து நடந்து கொண்டார். அவர் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், யூதர்கள், சீக்கியர்கள், சைனர்கள், நாத்திகவாதிகள் எல்லோரையும் தன் குடி மக்களாக சரிசமமாக பாவித்து நடத்தினார்.
எல்லோரையும் காத்து ரட்சிக்க வேண்டியது தன் கடமை என்பதை அக்பர் பாதுஷாவின் பரந்த இதயம் புரிந்து கொண்டிருந்தது. ஆகவேதான் அவரை ஜகத்குரு என்று பாராட்டினார்கள். அவருக்கு பின் வந்து 22 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஜஹாங்கீர் பாதுஷாவும் சரி, பிறகு 32 ஆண்டுகள் நாட்டை பரிபாலித்த ஷாஜகானும் சரி, பெருமளவு அக்பர் பாதுஷாவை பின்பற்றி நல்ல முறையில் ஆட்சி புரிந்தார்கள். தாங்களோ இந்த விஷயத்தில் கவனத்தை சிதறவிட்டு தோல்வி அடைந்தீர்கள். ஜிசியா வரி விரிப்பதற்கான பலமும் துணிவும் அதிகாரமும் அவர்களுக்கெல்லாம் இல்லாமலாய் இருந்தது. ஆனால் அவர்கள் அந்த காரியத்தில் இறங்கவில்லை. தேவையில்லாமல் அந்த பாரபட்சமான வரி விதிப்பை ஓர் ஆயுதமாக கையில் எடுத்து கொண்டவர்கள் தாங்கள்தான். எல்லா மதங்களும் நம்மை அழைத்து செல்லும் இலக்கு ஒன்றுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக எறும்புகளையும் ஈக்களையும் துன்புறுத்துவது எந்த வகையில் நியாயம்? தங்களுடைய கொள்கை விளைவித்திருக்கும் விபரீதங்களை பற்றிய முழு விவரங்களை தங்களிடம் எடுத்து சொல்லாத அதிகாரிகளின் விசுவாசம் பற்றி என்னால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. ஆகவேதான் ஏராளமான பிரதேசங்களும் கோட்டைகளும் தங்கள் கையை விட்டு சென்றுவிட்டன. மிச்சம் இருப்பவையும் போகத்தான் போகிறது. என்னை பொறுத்தமட்டில் என் கடைசி மூச்சு இருக்கும் வரையில் தங்களை எதிர்ப்பதில் நான் ஓயமாட்டேன். தொடர்ந்து முகலாய சாம்ராஜ்ய பகுதிகளை அழிப்பேன். கோட்டைகளை ஒவ்வொன்றாக கைப்பற்றுவேன். நாட்டில் நிலவும் உண்மை நிலவரத்தை தங்கள் அதிகாரிகள் பாதுஷாவுக்கு தெரியப்படுத்தாமல் இருப்பது மட்டுமல்ல, கொழுந்து விட்டு எரியும் எதிர்ப்பு தீயை வைக்கோல் கட்டுக்களை போட்டு அவர்கள் அணைக்க பார்ப்பதுதான் பரிதாபம் என்று சிவாஜி எழுதிய கடிதத்தை படித்துவிட்டு அவுரங்கசீப் இவ்வாறு விமர்சிக்கிறார். ஒரு கிறுக்கு பிடித்த மராட்டிய கொள்ளை கும்பல் தலைவனின் அதிகார பிரசங்கித்தனம் மிகுந்த கடிதம் இது என்று கூறி சிவாஜியின் கடிதத்தை ஒதுக்கி தள்ளினார் அவுரங்கசீப். உடனடியாக கோல்கொண்டாவுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார் சத்ரபதி சிவாஜி. 1677 பூனேவிலிருந்து கிளம்பி ஹைதராபாத்துக்கு பெரும் படையுடன் வருகை தந்த சத்ரபதி சிவாஜிக்கு கோலாகலமாக வரவேற்பு தரப்பட்டது. அங்கிருந்து கர்னூல் பகுதி வழியாக பயணித்த சிவாஜியின் மராட்டிய படை திடீரென்று சென்னைக்கு சுமார் 100 மைல் தொலைவில் உள்ள பீஜப்பூர் ஆளுமையில் இருந்த செஞ்சியை மின்னல் வேகத்தில் புகுந்து இடியென தாக்கி கைப்பற்றியது. தொடர்ந்து வேலூரையும் முற்றுகையிட்டு கைப்பற்றி சிவாஜி பீஜப்பூர் வசமிருந்த திருச்சியின் ஆளுநரான செர்கானை கடலூர் அருகே நடந்த யுத்தத்தில் முறியடித்தார். பிறகு சிதம்பரம் அருகே உள்ள புவனகிரி மராட்டியர்களால் கைப்பற்றப்பட்டது. தஞ்சாவூர் அருகே திருமாலவாடி என்னும் ஊரில் பாசறை அமைத்த சிவாஜியின் படை தஞ்சாவூரையும் திருச்சியையும் கைப்பற்றியது. தென்பகுதியில் சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகளின் எண்ணிக்கை 100ஐ தொட்டது என்று வரலாறு கூறுகிறது. இன்னும் சிவாஜியின் பல்வேறு வரலாற்று சம்பவங்களும் சரித்திர சாகசங்களும் தொடரும் என கூறிக்கொண்டு இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.